வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள இட்லி கடை திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு இட்லி கடை வச்சிருக்கிறவருடைய பையன் அவருக்கு கிராம வாழ்க்கை பிடிக்கல, அதனால் நான் வெளிநாட்டுக்கு போய் நிறையா சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லி போகிறாரு. ஒரு கட்டத்தில் தான் தந்தை இறந்த நியூஸை கேட்டு மறுபடியும் கிராமத்துக்கு வராரு. அதுக்கப்புறமா அவர் இட்லி கடையவே நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து நடத்துகிறாரு. அப்போ அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. இந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆள் தான், தனுஷ் அவர்கள் தான் பாசிட்டிவ். ஸோ இந்த திரைப்படத்தை அப்படியே தாங்கி பிடிச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ஹீரோ கேரக்டராக இருக்கட்டும், அவருடைய ஆக்டிங்கு, அவருடைய டைரக்ஷன், அவருடைய ரைட்டிங் எல்லாமே பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதாவது ரொம்ப ஒரு சிக்கலான கதையெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது வரைக்கும் நம்ம டெவலப் பண்ணிட்டோம், செகண்ட் ஹாஃபை வேறு மாதிரி கொண்டு போகணுமே, சுவாரஸ்யமாக கொண்டு போகணுமே, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த கதையில் இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. அதை நம்ம அழகாக கொடுத்துட்டாவே போதும், படம் நல்ல படமாக வந்துடும். அதே மாதிரி நம்ம தனுஷ் அவர்களுமே அதை அழகாக கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு நல்ல டேரக்டராகவுமே தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது திரைப்படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக கரெக்டான அளவில் பார்த்தோன்னா போச்சு. ஸோ எமோஷன்ஸ் பார்த்தோன்னா ஒரு சில இடத்துல அதிகமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த எமோஷன் இந்த படத்துக்கு தேவை. ஸ்லோவாக போனாலுமே அந்த ஸ்லோனஸ் பார்த்தோன்னா தேவைப்பட்டுச்சு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் திரைப்படங்கள்ல எல்லாம் ஃபைட் சீனெல்லாம் நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத இடத்துலலாம் ஒரு ஃபைட் சீனை வச்சுட்டு இருப்பாங்க. படம் நல்லா போயிட்டு இருக்கும், ஒரு ஃபைட் சீனை வச்சு கெடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பிரச்சனைலாம் அந்த படத்தில் கிடையவே கிடையாது. இந்த படம் ஃபுல்லாகவே ஃபீல் குட் படமாக தான் இருக்குது. ஸோ ஃபைட்டை பெருசாக எந்த ஒரு சீன்லையுமே தேவையில்லை. தேவைப்படுற இடத்துலையுமே சின்ன சின்ன ஃபைட்டாக தான் வச்சுருக்காங்களே தவிர ஸோ பெருசாக பார்த்தோன்னா ஆக்ஷன் பயங்கரமாக வச்சு கெடுத்துட்டானுங்க அல்லது படத்தை இழுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே தோணலை. ஸோ கரெக்டாக அந்த ஃபீல் குட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த இடத்துல எப்படி எமோஷன் சீன்ஸை வச்சா எப்படியெல்லாம் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கன்னு கரெக்டாக அந்த பல்ஸை பிடிச்சி வச்சிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக் தான். ஸோ எப்போவுமே நம்ம தனுஷ் அவர்களுக்கு அவருடைய மியூசிக் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த திரைப்படத்துலையுமே அந்த ஃபீல் குட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே மியூசிக் போட்டார். அப்புறம் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ஜாமி தந்தானே அப்படிங்கிற சாங் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துக்கு பெருசாக பாட்டுகள் தேவையில்லை தான். அந்த பாட்டுமே பிளேஸ்மெண்ட்டு ஏதோ வைக்கணுமேனு வச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பாட்டுமே இருக்குது, ஒரு லவ் சாங் இருக்குது, அதுவுமே வைக்கணுமேனு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்ம தனுஷ் அவர்களுடைய படத்தில் பாட்டு இல்லைன்னா எப்படி, அது ஒரு பிஸ்னஸ் இல்லையா. ஸோ அதனாலேயே வச்சுருக்காங்க. பட் பாட்டு இந்த படத்துக்கு தேவையும் இல்லை, அது அவ்வளோ சூப்பரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள். அப்படியே அந்த நம்ம ராஜ்கிரண் அவர்களுடைய அந்த சீன்ஸ்லாம் காட்டுறப்ப பேக்ரவுண்டில் ஒரு சாங் அப்படியே மெலோடியாக ஒன்று போகும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேரக்டர் டிசைனிங்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டாரு நம்ம தனுஷ் அவர்கள். ஸோ நம்ம தனுஷ் அவர்களை மட்டுமே காட்டிட்டு இல்லாமல் ராஜ்கிரண் அவர்கள், தனுஷ் அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம அருண் விஜய் அவர்கள், சத்யராஜ் அவர்கள், பார்த்திபன் அவர்கள், சமுத்திரகனி அவர்கள், நித்யா மேனன் அவர்கள்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு. எல்லா கேரக்டருமே ரொம்ப சூப்பராகவே வடிவமைச்சிருந்தாரு. ஆனால் அந்த பார்த்திபன் கேரக்டர் மட்டும் வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம பார்த்திபன் அவர்களை நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததில்ல. இந்த போலீஸ் கேரக்டரில் பார்க்குறப்போ என்னோட ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அவருக்கு இந்த ரோல் செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் கேஸ்டிங் சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரோல் இருந்துச்சு. யாருமே வேஸ்ட்டாக வர்றாங்க அப்படின்னு சொல்ல முடியல. எல்லாரையுமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாரு இந்த படத்தில் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் என்ன, ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்டோரி, அப்புறம் அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, கேரக்டர் டிசைனிங் நல்லா பண்ணியாச்சு. அண்டு சொல்ல வந்த கருத்து பார்த்தீங்கன்னா ஆழமாக பதிஞ்சுது. ஸோ அந்த படம் பார்க்குறப்போ என்னென்ன கருத்துக்களை அவர் சொல்லணும்னு நினச்சாரோ ஆடியன்ஸ்க்கு கிளியராக போய் சேர்ந்துருச்சு. அண்ட் பிஜிஎம் ஸ்கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னப்பா இது ஒரு வெற்றி படம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ தான் இந்த திரைப்படத்தினுடைய 2 நெகட்டிவ்ஸை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த படத்தில் சுத்தமாக சுவாரஸ்யமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த படத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோ, அடடா அடுத்தது என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே இந்த திரைப்படத்தில் இல்லை. எப்படி இருந்தாலும் இப்படி தான் கொண்டு முடிக்க போகிறாங்க, பெருசாலாம் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துட போகிறதில்ல இப்படிங்கிற மாதிரி சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா இந்த படம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலே சுவாரஸ்யம் இந்த திரைப்படத்தில் இல்லை. நல்லா இருந்துச்சு, ஆனால் விறுவிறுப்போ சுவாரஸ்யமோ அந்த திரைப்படத்தில் இல்லை. ஒரு ஃபீல் குட் மூவியில் அதை நாம் எதிர்பார்க்கவும் முடியாது. அடுத்து இன்னொரு குட்டி நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப், இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் ஜேர்னர் பார்த்தீங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஒரு மாதிரி த்ரில்லர் ஜேர்னர் மாதிரி கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடிக்கு அந்த ஃபீல் குட் ஜேர்னருக்கே வந்துருவாங்க. ஸோ அந்த ஒரு குட்டி ஜேர்னர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருக்கும். அதை படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். அண்ட் இது ரெண்டும் தான் என் கண்ணுக்கு பட்ட ஒரு மேக்ஸிமம் நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது படத்தில் எந்த ஒரு சுவாரஸ்யமான எலமெண்ட்டும் கிடையாது,
ஒரு குட்டியாக ஜேர்னர் சேஞ்ச் ஆகுது, வேற ஒரு ஜேர்னருக்கு போயிட்டு வராங்க. ஸோ அது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அதுவும் பெருசாக நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. ஸோ ஆக மொத்தத்தில் படம் ஃபுல்லாக பாசிட்டிவ்ஸ் தான் நிறைஞ்சிருக்கு. பட் இந்த படம் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ஃபீல் குட் மூவி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு நான் ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கண்டிப்பாக வந்துட்டு இட்லி கடையை கொஞ்சம் கூட அவங்களோட ஜானரை டச் பண்ணவே பண்ணாது. கம்ப்ளீட்டாக ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு விருந்து அப்படின்னே சொல்லிடலாம். ஆனால் நம்ம தனுஷ் அவர்கள் ஆஸ் அ டேரக்டராக வந்துட்டு ரொம்பவுமே இம்ப்ரூவ் ஆகிட்டாரு. ஸோ நம்ம ராயனில் பார்த்துருப்போம், செகண்ட் ஹாஃபில் என்னென்னமோ பண்ணி வச்சுருந்தார் இல்லையா, அதெல்லாம் இதில் இல்லை. ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. அவருடைய டேரக்ஷனில் தெரியுது, அவருடைய ரைட்டிங்கில் நல்லாவே தெரிஞ்சுது. அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு சில விஷயங்களை காட்டுறாங்க, அண்ட் அந்த செகண்ட் ஹாஃபில் கனெக்ட் பண்ண விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு என்னை ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நம்ம தனுஷ் அவர்களாம் இந்த அளவுக்கு ரைட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஆஸ் அ டேரக்டராக ஆஸ் அ ரைட்டராக வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து இதை அவர் பண்ணாருன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே நண்பர்களே. ஸோ இந்த இட்லி கடை திரைப்படம் ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் குட் மூவி. ஸோ ஃபீல் குட்டாக ஒரு படம் பார்க்கணும், ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இட்லி கடை திரைப்படத்தை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னென்னா 7.9 அவுட் ஆஃப் 10. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.